காலையில் எந்திரிச்சு நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையும் நம்மளோட சந்தோஷத்துக்காக தான். பட் ஆனால் அந்த சந்தோஷம் நிரந்தரம் இல்லைன்றது நமக்கு புரியதே இல்லை, கடைசி வரையும் புரியதே இல்லை. ஓடியே கடைசியில் இறந்துடுறோம். சந்தோஷம் நிரந்தரம் இல்லை நமக்கு எப்போவுமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னு வைங்களேன், பிஸ்னஸ் பண்ணி லாபம் வந்துருச்சு, ஒரு எப்போதும் பார்க்காத அளவுக்கு பார்த்துட்டோம். அந்த லாபத்தோட அந்த ஹாப்பினஸ் எவ்வளோ நாள் நிற்கும்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ மணி நேரம் நிற்கும்னு நினைக்கிறீங்க? அதிகபட்சம் போனால் 2-3 நாள். நம்ம இதுவரை பார்க்காத லாபத்தை பார்த்துருந்தோம் அப்படின்னா 2-3 நாள் அந்த சந்தோஷம் நிற்கும். அவ்வளவுதான், 2-3 நாள் தான் நிற்கும். அதுக்கப்புறம் திரும்ப ஓடணும். காலையில் எந்திரிச்சு நமக்கு ஒரு வேலை பெண்டிங் இருக்கும், நேற்று செஞ்ச வேலையில் ஒரு வேலை பெண்டிங் இருக்கும், அந்த வேலையை செஞ்சுட்டா அப்பாடா முடிஞ்சுப்பா அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி நினச்சி தான் காலைல எந்திரிப்போம். பட் நம்ம காலைல போய் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம்னா பின்னாடியே ஒரு வேலை வந்துடும், இந்த அடுத்த வேலை அப்படின்னு சொல்லி ஒன்று தான் கொடுத்துரும் அந்த யூனிவர்ஸ். நமக்கு தெரிஞ்ச வர அந்த பர்சன் கொடுக்குறாங்க, இந்த பையன் கொடுக்குறாங்க, இந்த சூழ்நிலை நம்ம கிரியேட் பண்ணுது அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆக்சுவலாக அதெல்லாம் நமக்கு யூனிவர்ஸ் தான் கொடுக்குது, இந்த வேலை அடுத்தடுத்த வேலை. பொதுவாக என்ன சொல்ல வரேன்னா, சந்தோஷம் வேணும் அப்படின்னு நம்ம ஓடுறோம்ல. ஆக்சுவலாக சந்தோஷம் நீங்கள் ஓடினாலும் ஓடாட்டியும் அது வரும் நம்மக்கிட்ட. நம்ம ஓடினாலும் ஓடாட்டியும் அந்த சந்தோஷம் நம்மளை விட்டு போகும். நம்ம ஓடினாலும் ஓடாட்டியும் அந்த சந்தோஷம் சம்டைம் நிற்கும் நம்மகிட்ட. நம்ம சந்தோஷத்தை மைண்டில் வச்சே ஓட வேணாம்.